நீட் 2026க்கு இன்னும் 7 months இருக்கு. இந்த 7 months எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி எப்படி 650க்கு மேலே எடுக்கிறதுங்கிறத இந்த ஸ்டடி பிளானை இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். 650க்கு நீங்கள் பயாலஜியில் 350 எடுத்தே ஆகணும். ஏன்னா இருக்கிற 3 சப்ஜெக்டில் பயாலஜி மட்டும்தான் ஈஸி, எல்லாமே என்சிஆர்டிக்குள்ளார இருந்தே வரப்போகுது. கெமிஸ்ட்ரியில் ஒரு 160, ஃபிசிக்ஸில் 140, ஸோ டோட்டலாக 650 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம மினிமம் ஸ்கோர் 650க்கு. சப்போஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இதோட இன்னும் நல்லா பெட்டராக பண்ணால் கூட 170 கூட எடுக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸில் 150 கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ மினிமம் இந்த 650க்கு என்ன பிளானுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸோட சேர்த்து உங்களுக்கு 20 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 யூனிட்டில் நீங்கள் கரண்ட்டில் +2 படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை +2 முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் +1ஓட +2 சிலபஸ் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ +2 இருக்கிற யூனிட்ஸில் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், dual nature of matter and radiation, atoms and nuclei, electronic device. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுன்னு இருக்கிற ஒரு கொஸ்டின். அதேமாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கிர்ச்சாஃப்ஸ்லாம். ஸோ இந்த ஒரு யூனிட்லேயும் மினிமம் 2 கொஸ்டின் ஆச்சும் வரும். வேணும் நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் 3 கொஸ்டின் கூட வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸோட டஃப்பாலாம் உங்களுக்கு நீட்டில் கேட்டதே கிடையாது. அதே ரேஞ்சில் தான் இருக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்லலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு சின்ன சாப்டர். ஆப்டிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் மினிமம் 3 கொஸ்டின் ஆச்சும் வரும். 4 கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த டர்ல் நேச்சரில் வந்து ரொம்ப சின்ன சாப்டர். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் கிடையாது. ஒரு போர் சாட் மாடல், ஸோ அதான் இதில் மெயின். அதேமாரி நியூக்ளியில் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி டாபிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு ஈஸியான டாபிக்ஸ் தான். அதேமாதிரி செமிகண்டக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஜிக் கேஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்படியே நீங்கள் பப்ளிக்கு இந்த சாப்டர்ஸில் நல்லா டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே மினிமம் நீங்கள் படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த +2 சாப்டரில் நீங்கள் வந்து 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மினிமம் 25 வரைக்கும் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த மேக்னெட்டிசம் சாப்டர்ஸ் கொஞ்சம் ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஸோ அதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 8 யூனிட்டை மட்டும் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுறீங்கன்னா, ஃபிசிக்ஸை வந்து 7 மந்த்தில் ஃபஸ்ட்டு 5 மந்த் நான் சொல்கிற இந்த 8 யூனிட் +2ல், அதேமாதிரி +1க்கு ஓரளவுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ படிச்சிடலனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்தோடனே இந்த கிராவிடேஷன், ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப சின்ன சாப்டர் தான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. இதுமாதிரி தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். ஸோ அது +2ல் ஒரு 4 யூனிட்டு, +1ல் ஒரு 4 யூனிட். டோட்டலாக இந்த 12 யூனிட்டில் நீங்கள் 5 மந்த்ஸுக்கு டிவைட் பண்ணீங்க. ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் 3 யூனிட் படிக்கிறீங்கன்னா, ஒரு யூனிட் ஈஸியான யூனிட்டா, ஒரு யூனிட்டு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற ஒரு யூனிட்டு, அண்ட் ஒரு யூனிட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற யூனிட்டு. ஸோ இப்படி கம்பைன் பண்ணி படிங்க. ஒரே மந்த்லேயே நீங்கள் வந்து ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்தில் எல்லாமே டஃப்பான யூனிட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மந்த்லேயும் ஈக்குவலாக உங்களுக்கு எந்த யூனிட் நல்லா தெரியுமோ அது ப்ளஸ் எது கொஞ்சம் நீங்கள் நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மந்த்துக்கு 3 யூனிட் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மந்த்தில் உங்களால் ஈஸியாக இந்த 12
யூனிட்ஸும் ஈஸியாக முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து +1ல் நான் இது இல்லை சார், எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு இதில் ஒர்க் பவர் எனர்ஜி அந்த யூனிட் எனக்கு நல்லா தெரியும்னா நீங்கள் அதை கூட படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷன் இல்லை மெக்கானிக்ஸ், உங்களுக்கு சப்போஸ் ரொட்டேஷனல் மோஷன்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸோடனா நீங்கள் அதுக்கு பதில் இதை கூட படிச்சிங்க. ஏதாச்சும் ஒரு 4 யூனிட் +1ல் மினிமம் படிச்சுங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 140ங்கிறது ஈஸியாக அச்சீவபிள் பண்ண முடியும். ஈவன் 25ல் இவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் பேப்பர்னு எல்லாரும் சொன்னால் கூட நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சரபிள் கொஸ்டின் தான் 100 மார்க் வரைக்கும். அது எப்படின்னா இப்போ நான் சொல்ல போறேன், இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 12 யூனிட்ல இருக்கிற என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிளர், இது யாரும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது கிடையாது. பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்சிஆர்டியை தரவு பண்ணுங்க. என்சிஆர்டி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு 30 இயர்ஸுக்கு மேலே இருக்குது, 37, 38 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் ரெண்டு டைம் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு அதிலே ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 40 கொஸ்டின் பேப்பர்ஸையும் நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கனாக்கா இந்த 5 மந்த்லே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸில் ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரிலேட்டட் டு நீட். ஸோ அந்த லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மந்த்தில் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 6th மந்த் மார்ச் மந்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சாப்டர்ஸ் உங்களுக்கு வேறு எந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ, எக்ஸாம்பிள் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், மினிமம் இதில் இருந்தெல்லாம் 2 கொஸ்டின். பட் இது மெக்கானிக்ஸ், இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் ஒரு சாப்டர் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு புரியாது. அதனால் ஒன்று அந்த மெக்கானிக்ஸு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆஃப் மோஷன் வரைக்குமோ, இந்த வெக்டார்ஸு, ஸ்கேலர் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், மோஷன் இன் எ பிளேன், ப்ரொஜெக்டல் மோஷன், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு 2 யூனிட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மார்ச் மந்தில் முடிக்க பாருங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவும். பட் மினிமம் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா யூனிட்லையுமே என்சிஆர்டியை கவர் பண்ணியிருக்கணும். என்சிஆர்டி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த 20 யூனிட்ல நீங்கள் இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. இதை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதை மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈஸியாக 140 எடுத்துடலாம். அந்த 12 யூனிட்ஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க 5 மந்த்ஸ் வரைக்கும். அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் தான் 6th மந்தில் தான் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 யூனிட் முடிக்க பாருங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியாக 140 ஈஸியாக எடுத்துடலாம். 140, 180க்கு 140ங்கிறது நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் தேவையில்லை. ஸோ 10 கொஸ்டினாக 40 மார்க்ஸ் இல்லையா? ஸோ மீதி இருக்கிற 35 கொஸ்டின்ஸு நீங்கள் இதை முடிச்சிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இந்த யூனிட்லாம் நீங்கள் தரவா என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிருந்தாலே ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ கேரண்டியாக நம்மளுக்கு வந்து ஒரு 140 மார்க்ஸ் இருக்கு. ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸோட சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 20 யூனிட் கொடுத்துருப்பாங்க கொடுத்த சிலபஸ் படி. பட் நமக்கு வந்து நீங்கள் வந்து இந்த 5 மந்தில் எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் மினிமம் யூனிட்ஸ் எதெல்லாம் முடிச்சிருக்குன்னா ஈஸியான யூனிட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ரொம்ப ஒரு ஈஸி தான். இதெல்லாம் பேசிக்கே நீங்கள் லோவர் கிளாஸில் கூட படிச்சிருப்பீங்க. பற்றிலாம் ஒரு பேசிக் ஐடியாலாம் இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸ்,
டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஈஸியான சாப்டர். அதே மாதிரி ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் நல்லா போர்டு எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இதெல்லாம் மினிமம் ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கிற யூனிட் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம சிலபஸ் படி. ஸோ அது ரொம்ப ஒரு ஈஸியாக ரொம்ப தேரி பார்த்து மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிலாம் கேட்க முடியாது. ஈஸியாக அந்த என்சிஆர்டி மட்டுமே போதும். அதேமாரி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுல இருந்தே உங்களுக்கு ஈஸியா 2 கொஸ்டின். இது ரெண்டுமே சேர்த்து ஒரே யூனிட்டா கூட சொல்லலாம். பட் அவங்க தனித்தனியா நான் சிலபஸ்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நானும் அதே ஆர்டர்ல போட்டிருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. அதே மாதிரி பயோமாலிகுல்ஸ், இதுவும் ஒரு ஈஸியான சாப்டர். ஹைட்ரோ கார்பன்ஸ், இந்த வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் இது ஒரு பேசிக் சாப்டர் மாதிரி. நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் ஆக்சிஜன். ஸோ இதுக்குள்ளார என்னென்னலாம் வரும்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் உடைய கொடுத்துருக்கிறதுல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் ஆக்சிஜன்கிற யூனிட்ல தான் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே ஒரே இதுக்குள்ளார கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சைட்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி படிங்க. ஹைட்ரோ கார்பன்ஸு, ஆல்கஹால்ஸ் எல்லாத்தையுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சாப்டரில் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் படிக்கிறீங்கன்னா அதே ஈக்குவேஷன் வந்து அதே மெத்தடை வந்து நீங்கள் இன்னொரு சாப்டரில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் படிப்பீங்க. இப்படி தான் இருக்கும். ஆல்கஹால்ஸில் படிக்கிறது திரும்ப உங்களுக்கு ஆல்டிஹைட்ஸில் ரிப்பீட் ஆகும். ஆல்டிஹைடில் ரிப்பீட் ஆகுறது கார்பாக்சிலிக் ஆசிட்ல ரிப்பீட் ஆகும். அதேமாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் உங்களுக்கு கொஸ்டினும் அப்படியே தான். ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் இருக்காது. 2-3 சாப்டரை கம்பைன் பண்ணி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்பேன். அதனால அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் இந்த ஒரு 5 யூனிட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஹேலோ அல்கேன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமேட்டு கூட படிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 6 மந்த்தில் இந்த 5 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா பயோமாலிகுல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பியூரிஃபிகேஷனும் ஒரே நாளில் கூட முடிக்கலாம் நீங்கள், பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை. அதேமாரி உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸும் மீதி இருக்கிற இந்த ஆல்கஹால்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் எப்படிங்கிற அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அதுலேயும் வந்து ஈஸியாக ஒரு மோல் கான்செப்ட்லாம் படிச்சினாக்கா மினிமம் 2 கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர். ஈஸியாக 3 கொஸ்டின் ஆச்சு மினிமம் இதுலேருந்து வரும். தெர்மோடைனமிக்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிங்க. தெர்மோடைனமிக்ஸ் அங்கே ஃபிசிக்ஸில் இருக்கிறதையும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதுவும் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ஈக்லிபிரியம் +1ல் படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஒன்றும் டஃப்பாலாம் இருக்காது. என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸை தான் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த எடுத்து அந்த பிஓக்யூஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 5 மந்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 5 மந்த்தில் ஒரு மந்த்துக்கு ஒரு டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த சாப்டர் ஈஸி ப்ளஸ் ஒரு ஏதாவது ஒரு சாப்டர் உங்களுக்கு கஷ்டம் அதேமாரி இருந்துச்சுன்னா கம்பைன் பண்ணி சேர்த்து படிங்க. ஒரே மந்த்ல எல்லாத்தையும் ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடாதீங்க. இந்த ஆர்டர்ல தான் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 அப்படின்லாம் படிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி படித்தாலும் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 3 சாப்டரை வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஈஸி கொஞ்சம் டிஃபிகல்ட் சாப்டர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸு, எக்ஸாம்பிளர் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அது ஆனால் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. முக்கியமாக அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸாம்பிளர் சம்ஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கனாக்கா பிஓக்யூஸ்.
பிஓக்யூஸில் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்ஆர்கானிக் வந்து அப்படியே பயாலஜி மாதிரி அதுக்குள்ளாரே இருக்கிற டேப்லர் கலர்ஸும் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி ஜெய் மெயின்ஸில் கொஞ்சம் நீட் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க இந்த 5 மந்த்தில். சப்போஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த 6th மந்த்தில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு 2 யூனிட்டாவது முடிங்க. ஒன்று வந்து அந்த கெமிக்கல் கைனடிக்ஸு இல்லை இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், கெமிக்கல் கைனடிக்ஸு, அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஈஸியான சாப்டர் நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அதுல இருந்து வந்து ஒரு மினிமம் ஒரு 3 சாப்டர் படிச்சிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்கில் நல்லாவே எந்த சாப்டரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஆர்கானிக்கில் பயாலஜி மாதிரி எல்லா சாப்டரையும் முடிச்சிடுங்க. ஃபிசிக்கலில் வேணால் ஒரு சாப்டர் வேணால் கூட மிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸோ அது ஒன்று தான் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் ஹேலோ அல்கேன்ஸ் ஹேலோ இந்த ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு யூனிட்டாவது படிக்க பாருங்க. இப்போனா இது வந்து 6th மந்த்துக்கான சொல்கிற பிளான். அந்த 5 மந்த்தில் இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கன்னா 6th மந்த்தில் ஒரு 2 யூனிட் முடிச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 160 மீதி 20 மார்க்ஸுங்கிறது ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஒரு ஆர்கானிக்கில் வந்து ஒரு 2 கொஸ்டினோ இல்லை ஒரு இன்ஆர்கானிக்கில் ஒரு கொஸ்டினோ இல்லை ஃபிசிக்கலில் ஒரு 2 கொஸ்டினோ போச்சுன்னா கூட மீதி இருக்கிற 40 கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஈஸியாக 160 ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி கேட்டிருக்காங்கிறது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் உங்களுக்கு சிலபஸ் படி. பட் நம்மளுக்கு புக்கு படி பார்த்தீங்கன்னா 32 சாப்டர் இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வேற வழியே கிடையாது. இருக்கிற 32 சாப்டருமே நீங்கள் படிச்சாகணும். இதில் ஃபர்ஸ்ட் 5 மந்த்துக்கு வந்து ஒரு 30 சாப்டர் எடுத்துங்க. அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணி 6 சாப்டர் ஒரு மந்த்துக்கு. ஸோ அப்போ 5 மந்த்துக்கு 30 சாப்டரை நீங்கள் முடிச்சிடலாம். மீதி 2 சாப்டர் அந்த 6th மந்த்தில் வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு 6 சாப்டர்னா அதில் ஒரு 3 சாப்டரை வந்து ஒரு ஈஸியான சாப்டர் எடுத்துக்கிட்டு 2 மாடரேட்டாக இல்லை ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கிற ஒரு சாப்டர். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனட்டிக்ஸில் ஒரு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க. இதேமாரி இப்போ ஒரு லிவிங் வேர்ல்டு ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டரு. ஸோ இதேமாரி ஒரு பயோமாலிகூல்ஸு இல்லை செல் சைக்கிள்ஸு. ஸோ இந்த மாதிரி இதில் ஈஸி டிஃபிகல்ட்டி எல்லா சாப்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு மந்த்துக்காக முடியுங்க. ஒரே மந்தில் நீங்கள் வந்து ஈஸியான சாப்டர்லாம் ஃபர்ஸ்ட்டில் முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக போய் கஷ்டப்படுவீங்க முடிக்க முடியலன்ட்டு. அதனால ஒரு மந்த்துமே நீங்கள் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஈஸியாக இருக்கிற சாப்டர் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிங்க. லாஸ்ட்டாக அந்த 6th மந்தில் ஒரு 2 சாப்டர் முடிச்சிங்க. ஸோ இப்படி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக 32 சாப்டருமே கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மந்த்துமே என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வீக்லி நீங்கள் என்ன சாப்டரை முடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு டெஸ்ட் வீக்லி எழுதிட்டிங்கன்னா அந்த மந்தில் டோட்டலாக அந்த மந்த்துக்கு எத்தனை சாப்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அத்தனை சாப்டருடைய டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். மெயினாக வந்து டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். அந்த 3 ஹவர்ஸில் வந்து கரெக்டாக முடிக்கிற அந்த ஸ்பீடு வரணும். உங்களுக்கு ஓஎம்ஆரில் வந்து ஒரு ஷீட்டில் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த 180 கொஸ்டின்ஸ்லையுமே நீங்கள் எவ்வளோ நேரத்தில் டைமிங்கில் முடிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பண்ணணும். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு 6th மந்தில் இது எல்லாத்தையும் முடிச்சா 7th மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு மார்க் டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷனு நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஈஸியாக ஒரு 20 மார்க்ஸ் டெஸ்ட்டு ஃபுல் சாப்டரை நீங்கள் முடிச்சலாம் ஈஸியாக ஏப்ரலில். திரும்ப அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு படிச்சுட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து 7 மந்தில் ஈஸியாக 650 ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த பிளானை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணி ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எப்படி படித்தாங்களோ அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் இதை நான் உங்களுக்கு
கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக படித்து ஈஸியாக 650 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனால ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்.